வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அது அனைவருக்குமே பயனுள்ள தகவல். ஆமாங்க, இனி தங்கம் வாங்குவது ஈஸி. ஓகேங்களா? இது இன்று முதல் அதிரடி விலை குறைப்பு. இது எதனால் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சில மாதத்துக்குள்ளேயே 1 லட்சம் ரூபாயை எட்டப்போகுது தங்கம் விலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன, எதுக்கு குறையுது, இது போன்ற முக்கியமான தகவல்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா உடச்சி சொல்லியிருப்பாங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, ஏதாச்சும் உங்களுக்கு நேர்ச்சிகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். ஓகேங்களா? எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் 1 by 1 கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இது எப்படி வாங்கிறது. இப்போ நகை அப்படின்னாலே எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே கண்ணோட்டம் தான். நகை எங்கே வாங்கினாலும் ஒன்று தான். அது ஷேரை பொறுத்து எங்கே இறங்குது ஏறுது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு டைம் மாறும். ஆனால் ஃபிக்ஸடுனா ஃபிக்ஸடு தான் எல்லாமே. அது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே. நீங்கள் அதரில் வெளியில் போனீங்க அப்படின்னா குறைவாக இருக்கலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அதாவது நீங்கள் அதர் கண்ட்ரிக்கு போகிறீங்க, அங்கேயே பர்ச்சேசிங் பண்ணுறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட எடையுள்ள கோல்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஏன் அப்படி ஒரு சட்டத்திட்டம் அப்படின்னா, அங்கேருந்து கோல்டு எடுத்துகிட்டு இங்கே அதிக விலைக்கு விற்றுடலாம். அங்கே இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா விற்கிதுன்னா அங்கே ஒரு 20,000 50,000த்துக்கு விற்கும். அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு இங்கே விற்றுருவாங்க. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட நகை இது மட்டும் கொண்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலுக்கு கட்டாயமாக புதிய நபராக இருப்பீங்க. புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ளஸ் பண்ணி நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். இதை ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறத நான் இந்த ஒரு வீடியோவிலே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் தேவைப்படுது, இந்த விலை குறைவாக வாங்குறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, எந்த சமயத்தில் குறையும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இது குறையுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறையா பேர்த்துக்கு தெரியாது. இந்த கோல்டன் ப்ரைஸ் எப்போ இறங்குது என்ன ஏதுன்னு தெரியாது. அதுக்குண்டான விளக்கங்களும் நிறையா பேர்த்துக்கு தெரியாது. அந்த விளக்கங்களை சொல்லி அது கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறப்ப தான் மக்களிடையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு புரிதல் ஏற்பட்டு நாம் ரெடி பண்ணலாம். ஏன்னா நாளைக்குன்னா இன்றைக்கி சொன்னால் உங்களால் பணம் ரெடி பண்ண முடியாது. ஓகேங்களா? நாளைக்கு குறையுது பாருன்னு இன்றைக்கி சொன்னால் 110 பேர் தான் போய் அந்த கோல்டை வாங்குவாங்க. அதுவே ஒரு மாத காலகட்டங்கள் இருக்கக்குள்ளே சொன்னோம் அப்படின்னா ஒரு 20லேருந்து ஒரு 70 பேர் சம்திங் பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா மறுபடியும் இந்த வாய்ப்புகள் இந்த பணத்துக்கு வருமானா வராது. மறுபடியும் ஹை ரேஞ்சில் போயிடும். மறுபடியும் வந்தவொன்னே மறுபடியும் குறையும். ஆனால் இவ்வளோவுக்கு குறையுமானா கொஸ்டின் மார்க்கோட இன்னும் 2-3 கொஸ்டின் மார்க் போட்டுக்க வேண்டியதான். இதுதான் ஆன்சராக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போலாம் கடைக்கு போய இந்த கோல்டு ப்ரைஸ் என்னப்பா, இந்த கோல்டு ப்ரைஸ் என்னப்பா அப்படி கேட்குறது கிடையாது. உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு கோல்டு ப்ரைஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலே இன்றைக்கி என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, நேற்று என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருந்துச்சு, ரெண்டையும் கம்பேர் பண்ணக்குள்ளே ஏறி இருக்குதா இறங்கி இருக்குதா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். நேற்று எவ்வளோ வந்திருக்கு, இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்குன்னு. அதேமாரி நான் சொல்லக்கூடிய நாட்களில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட்டாயமாக சொல்கிற நாட்களில் குறையும். அந்த நாட்களை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் என்ன காரணத்துக்கோசரம் குறையுதுன்னு சொல்லியிருப்பேன். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எதனால் இந்த இது, ஏன்னா நிறையா பேர் இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன தொகை தான் பார்த்தீங்க அப்படின்னா போக போக பெருசாகும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுமாரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுமாரியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய வறுமையில் இருந்தாலுமே கோல்டு அப்படிங்கிறது கட்டாயமாக எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒன்று தான். ஓகேங்களா?
தேவையில்லாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க முடியாது. எல்லாத்துக்குமே தேவையான ஒரு பொருள் அப்படின்னா கோல்டு. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயதானவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே கோல்டு அப்படிங்கிறது ஒரு அர்ஜென்ட்டு. உடனடியாக கொண்டு போய் எங்கேயும் வைக்கலாம், விற்கலாம், ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணலாம். இதுமாரி ஒரு அர்ஜென்ட்டுக்கு உதவக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு. அந்த கோல்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் 2000 3000க்கு ஒரு பவுன் இருந்தாலும் இப்போ வந்து அவ்வளோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு நியூஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டு மாரி போட்டிருந்தான். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு வயதானவர் நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு வயதான அம்மா காசுக்கெல்லாம் சேர்த்தி வச்சுருக்காங்க. அன்றாடம் கூலி வேலைக்கு போய் ரொம்ப நாளாக சேர்த்தி வச்சுருக்காங்க. ஒரு எவ்வளோன்னா ஒரு 5000 6000 ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து அந்த காசை சேர்த்திருப்பாங்க. அதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனையோ வருடங்கள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து அந்த காசை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய மனைவிக்கு தாலி வேணும், கொடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த காசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5000 கூட இருக்காது, அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டு போய் கொடுத்த உடனே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த காசுக்கு தாலி கொடி எடுக்க முடியுமானா முடியாது. அது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க, இருந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்க முடியாது. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையோட ஓனர் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு, இப்படி எடுக்க முடியாது அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் கலங்கின மாரி அந்த இடத்த விட்டு நவர ஆரம்பிக்கிறாரு. அப்படி நகர ஆரம்பிக்கிறப்ப கடையோட ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு மனைவியும் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. இந்த கோல்டு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரீயா அப்படின்னோடனே அவர் வந்து ஏற்றுக்கல. எனக்கு வந்து இது வேண்டாம், எனக்கு வந்து நான் உண்மையாக கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவர் கொண்டு வந்த காசை வாங்கிட்டு அந்த செயினை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இதிலேருந்து என்ன நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது நியூஸ்லேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நகையோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து நகர முடியும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. அதனால் என்னென்ன தகவல்கள் சொன்னேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் பிடிச்சிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ கோல்டு ப்ரைஸ் எப்போ வந்து குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன், இப்போ வந்து ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதத்தில் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் சட்டன்னு இறங்க போகுது. என்ன காரணம்? ஆடி மாதம் அப்படின்னாலே நகை விலை இறங்கும். ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் பணம் ஏறுதா இறங்குதாங்கிறத நம்மளால் கண்காணிக்க முடியும். செய்தியில் சொல்கிறப்ப கூட பார்த்திங்கன்னா சென்சைஸ் ஏறி இருக்குது, சென்சைஸ் இறங்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தகவல். அது எதனால் எப்படி ஏறுது எப்படி இறங்குது அப்படின்னா, நீங்கள் அன்றாடம் போய் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட விலை ஏறிக்கிட்டே போகும். இப்போ வந்து கோல்டு கம்மியாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அதேமாரி மக்கள் அதை விரும்பி வாங்குறாங்கிறப்ப அதோட விலை ஏறிக்கிட்டே தான் போகும். மக்கள் வாங்கலை, ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா வீழ்ச்சிக்கு வந்துடும். அதேமாரி தான் இந்த நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு யாரும் வாங்க மாட்டாங்க. ஆடி மாதத்தில் திருமணம் கிடையாது, நல்ல விஷயங்கள் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்னா ஒரே காரணம் தான், கல்யாணத்துக்கு தாலி எடுப்பாங்க. தாலியே வந்து ரவுண்டு தானே அப்படின்னு யோசிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் எடுத்தால் எவ்வளோ கோல்டு போகுது எவ்வளோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ கோல்டுகள் வெளியேறுது அப்படின்னு. நீங்கள் ஒரு கடையை மீன் பண்ணி பேசாதீங்க, தமிழ்நாடு முழுவதும் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம்னா கூட எத்தனை ஆயிரங்கள் கல்யாணம், லட்சங்கள் கல்யாணம் நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் ஒரு கல்யாணம் கூட நடக்காது. ஒரு கூட்டு போய் கல்யாணம் பண்ணுறது அது நமக்கு பிரச்சனை இல்லை, 100ல் 1 2 அப்படி பண்ணலாம். இருந்தாலும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க. கோல்டு ப்ரைஸ் சட்டன்னு இறங்க போகுது. யாரெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போயே ரெடி பண்ணிக்கோங்க அமௌண்ட்டை. இன்னும் 5 நாள் இருக்குது, 20 நாள் இருக்குதுன்னு ஃப்ரீயாக விடாதீங்க, அதுங்காட்டி எடுத்துக்குவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் முடிந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா
கட்டாயமாக நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஒரு பவுன் 1 லட்ச ரூபாய் தாண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். இப்போ யாராச்சும் எடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக பணத்தை எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். 1 பவுன் தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. 1 கிராம் எடுங்க, 2 கிராம் எடுங்க. உங்களுடைய கையில் எவ்வளோ காசு இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் நகை எடுத்து வைங்க. கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலை குறைப்பு ஏற்படும். ஓகேங்களா? காசு சேர்த்து வச்சு பயன்படுத்திக்கோங்க. வீடியோ முழுமையாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.